பத்தி சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்கின் கேர். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல பாதுகாப்பா டிவைனா வச்சுக்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இட்ஸ் லக்ஸுரி சோப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லக்ஸூரியான ஒரு சோப். இது டெலிகேட் ஃப்ராக்ரன்ஸ். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். ரொம்ப காட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அப்படியே பயங்கர வாசனை வர்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப மைல்டா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஓமினி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து முருங்கை எக்ஸ்ட்ராக்டால தான் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட் இஸ் நம்ம முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை இலையில எவ்வளவு வந்து அயன் கண்டென்ட் எல்லாம். ஆக்சுவலா முருங்கைக்கீரை அப்படின்னு பார்த்தாலே இட் இஸ் ஹோல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்டா என்ன இருக்கோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த முருங்கைக்கீரை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த முருங்கை ஸ்டார்டிங் ஃப்ரம் முருங்கா சோப். இப்போ முருங்கா சோப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த லக்ஸுரி பார். அண்ட் இது வந்து வெறும் ஜெர்ம்ஸை மட்டும் போக்குறது கிடையாது. அப்படின்னு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ப்ரிசர்வ் பண்ணும், நரிஷ் பண்ணும். நரிஷ் பண்ணோம்னா அது நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கே தெரியும். அது இதுல ஒரு என்ன சொல்றது, நரிஷஸ், கிளென்சஸ், நரிஷஸ் அண்ட் பிளெமிஷஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 வார்த்தையில கிளென்சஸ், நரிஷஸ் அண்ட் பிளெமிஷஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள கிளீனா வச்சுக்கணும். நல்ல ஜெர்ம் ஃப்ரீ, நம்ம கிட்ட இருந்த பாக்டீரியா, டர்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்மள கிளீனா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து நரிஷ் பண்ணும். நம்மளுடைய செல்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல புத்துணர்வா ஆக்கிடும். எதுக்குன்னா இதுல யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க், ஹனி, கிளிசரின். முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து மில்க், ஹனி அண்ட் கிளிசரின். நம்மளுக்கே தெரியும் கிளிசரின் அப்படின்னாவே மாய்ஸ்சரைசர். இப்போ கிளிசரினை வந்து ஒரு சொட்டு கண்ணுல விட்டா என்ன ஆகும்? தனியா கொட்டும். இந்த கிளிசரின் என்ன பண்ணுவோம், நம்மக்குள்ள இருக்கு ஹைட்ரேட் பண்ணும். ஹைட்ரேட் பண்ணாலும் நம்மள நல்ல அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சரோட வச்சிருக்கும். நம்மளோட ட்ரை ஸ்கின் அதை வந்து கிளீன் ஆக்கி நம்மள நல்ல பொலிவான ஒரு ஸ்கின் ஆகும். அது மட்டும் இல்லாம இதோட பிளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ், அதோட ஃப்ராக்ரன்ஸே வந்து ரொம்ப ஃப்ளோரல் ஃப்ராக்ரன்ஸால ரொம்ப பிளசன்டா இருக்கும். அடுத்தது வந்து மொரிங்கா கிரீம். இந்த மொரிங்கா கிரீம் வந்து நீங்க டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவ்வளவு லைட் வெயிட்டா லவ்விங் கிரீம் இது. யாராவது ஒன்ஸ் வந்து மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வேற கிரீம் கிட்ட போயிட மாட்டாங்க. எதுக்குன்னா அவ்வளவு நல்லா பிரின்சிபிள்ஸ் இருக்காது, ஹெல்தி ஸ்கின் நமக்கு கொடுக்கும். அண்ட் இட் இஸ் a brilliant combination of organic products. எல்லாமே ஆர்கானிக். லைக் எதுக்கு நம்ம ஆர்கானிக்னு சொல்றோம்னா இதுல பேர்லயே நமக்கு தெரியும் இதெல்லாம் முருங்கா ப்ராடக்ட். முருங்கானா என்னது? முருங்கை ப்ராடக்ட்ஸ். அதனால இதுல மில்க், ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணா கூட இது வந்து ஒரு டாப் நாச் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குக் வித் கோமாளி பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் டாப் நாச் அப்படின்ட்டு. நம்ம வெங்கடேஷ் பட் இல்ல இவர் சொன்னப்போ டாப் நாச் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நிகர் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதோட ஈக்குவலன்ட் பண்ண முடியாத அந்த ப்ராடக்ட்னால அந்த மாதிரி ஒரு டாப் நாச் சொல்யூஷன்லாம் இந்த மொரிங்கா கிரீம். நம்ம ஸ்கின் அவ்வளோ நல்லா ஹெல்தியா, நான் ஸ்டிக்கியா, பிரில்லியன்ட் காம்பினேஷனோட வச்சிருக்கோம். அண்ட் இது வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டல்னஸ் எடுத்துரும். இப்ப பாருங்க, நான் முருங்கை கிரீம் போட்டிருக்கேன் உடனே வந்து பிரின்ஸ்டா அப்படின்னு சொல்லுங்க. உண்மை இல்ல, நான் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு முருங்கை கிரீம் எடுத்து, ஏன்னா முருங்கை ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்ல போறேன், அதனால முருங்கை கிரீம் தான் போட்டுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இட் பிரிவென்ட்ஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங். நம்மளோட ப்ரீமெச்சூர் ஏஜிங் செல்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி நம்மள கொஞ்சம் நல்லா இளமையாவே காமிக்கும். அதுக்கப்புறமா இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ராக்ரன்ஸ். எக்ஸாட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரேடியன்ட் அப்படின்னா அப்படியே பார்த்தாலே தெரியும் இவங்க எவ்வளவு பிரைட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல கிரீம் தான் நம்மளுடைய மொரிங்கா ஸ்கின் கேர். ஓகே, சரி. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்ல போற ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய மொரிங்கா ஃபேஷியல் கிட். எதுக்கு மொரிங்கா ஃபேஷியல் கிட்ட பத்தி நான் இன்னைக்கு கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு வந்தேன்னா, இந்த மொரிங்கா ஃபேஷியல் கிட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சார் சொன்ன மாதிரி இப்ப வந்து ஆடி மாசம் வேற வந்துச்சு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். இல்லைன்னா இந்த சின்ன ஃபங்க்ஷன்ஸ் லைக் பேர் வைக்கிறது, அந்த ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாருமே
ஒரு பார்லர் போய் எதுக்கு பார்லர் போறாங்க, நல்ல பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்லர் போய் அவ்வளவு செலவு பண்றதுக்கு பதிலா நம்மளுடைய இந்த வாமினியோட ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணாலே போதும். இதுல வந்து 6 ஸ்டெப்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க. அந்த கிட்லயே வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக அதை பத்தி சொல்றேன். ஸோ வாமினி ஃபேஷியல் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னா, அதுல வந்து பாரபன் ஃப்ரீ இது. அது மட்டும் இல்லாம சல்பேட், இதுல சல்பேட் கிடையாது, பாரபன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கின் நம்ம இப்போ பார்லர் போறோம்னா அந்த ப்ராடக்ட்ஸ்ல கட்டாயம் சல்பேட் பாரபன் இருக்கும். எதுக்குன்னா அப்பதான் வந்து அப்படியே இந்த ஹேர் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ளீச் மாதிரி பண்ணி காமிக்கும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. சல்பேட் கிடையாது, பாரபன் கிடையாது, சிலிகான் கிடையாது. இட் இஸ் a non-toxic product. அப்படின்னா நச்சு பொருள் இல்லாத ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்மளுடைய வாமினி டிவைன் ப்ராடக்ட். இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின், இவங்க ட்ரை ஸ்கின்க்கு தான் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் இப்படின்ட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, வேறுபாடெல்லாம் கிடையாது. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட 6 ஸ்டெப்ஸ் எப்படின்னா ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கிளென்சிங் வைப் கொடுத்துருப்பாங்க. அந்த வைப் எடுத்து அந்த வைப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து விட்டமின் இ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வந்து விட்டமின் இ. ஸோ அந்த வைப்ல விட்டமின் இ ஆயில் இருக்கு, ஆலோவேரா இருக்கு, கிளிசரின் இருக்கு. இந்த மூணுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ப்ராடக்ட். இது நம்மளுக்கே தெரியும், இந்த மூணுமே நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த டர்ட்ஸ் மேல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். தேவையான அதுல இருந்து ரிமூவ் பண்ணி உள்ள போர்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த அந்த டர்ட் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு கொஞ்சம் க்ளோயிங்கா காமிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கே தெரியும் அதுவும் ஒரு நல்ல நறுமணம். அந்த இந்த ஸ்க்ரப்பே வந்து நம்ம நைஸா ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் நரம் இருக்கும். அப்படியே நம்ம ஃபேஸ்ல நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா உள்ள இருக்கிற போர்ஸ் எல்லாம் வந்து போர்ஸ் எல்லாம் கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அண்ட் இது கூட ஒரு நல்ல எக்ஸாட்டிக் ஃப்ராக்ரன்ஸ், நல்ல நறுமணம் கொடுக்கும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேஷன் ஜெல். ஆக்டிவேஷன் அப்படின்னாவே என்ன பண்ணணும், நம்ம உள்ள போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும். டீப்பா வந்து உள்ள போய் கொஞ்ச நேரம் வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஹைட்ரேட்னா நல்ல அந்த மாய்ஸ்சரைசர் ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுட்டு நம்ம பிளட் ஃப்ளோவை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் இதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த ஆக்டிவேஷன் ஜெல்ல போட்டுக்கணும். அப்பதான் வந்து உள்ள இருக்கிற ஸ்கின்னை வந்து டோன் பண்ணும், நல்லா ஒரு கிளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ஆக்டிவேஷன் ஜெல்லோட வேலை. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா மசாஜ் க்ரீம். அந்த மசாஜ் க்ரீம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நல்லா நம்ம வந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். நம்ம க்ரீமை நல்லா தடவிட்டு நல்லா மேல் நோக்கி, எதுக்குன்னா இப்படி கீழ் நோக்கி பண்ணா நம்ம செல்ஸ் எல்லாம் அப்படியே சாக் ஆயிடும் நம்ம ஸ்கின். அதனால அதை நல்லா மேல் நோக்கி அந்த ஸ்கின் எல்லாம் இது பண்ணோம்னா, மசாஜ் பண்ணோம்னா நம்மளுடைய உள்ள இருக்கிற டர்ட்ஸ், அந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி நம்மளுடைய ஸ்கின்க்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல பிக்மெண்டேஷன் கொடுக்கும். பிக்மெண்டேஷன் ஆனது நல்ல கலர். உள்ள இருக்கிற அந்த டர்ட் எல்லாம் எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு கலர் இருக்கும். அப்பதான் நம்மளுக்கே தெரியும், ஓ நம்மளுக்கு இந்த கலர் இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டர்ட் பொல்யூஷனால நம்மளுக்கு வந்து ஒரு கருப்பான ஒரு மேல லேயரே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மசாஜ் க்ரீமால மசாஜ் பண்ணப்போ அந்த உள்ள இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இட் வில் ரெடியூஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங். அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா இந்த 4th மசாஜிங் க்ரீம் பாதுகாக்கும். 5வது ஸ்டெப் தான் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இந்த 4 ஸ்டெப்க்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த ஃபேஸ் மாஸ்கை போட்டுட்டு, இந்த ஃபேஸ் மாஸ்க் என்ன பண்ணோம்னா எக்ஸஸ் ஆயில், இப்போ இதெல்லாம் செய்யறதால கட்டாயம் ஆயில் வந்து எக்ஸ்பைட் ஆகும், நம்ம உடம்புல இருந்து வெளியே வரும். அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்கின், அப்படின்னா இப்படி தொட்டு பார்த்தா அந்த இலாஸ்டிசிட்டி இருக்கும். அந்த இலாஸ்டிசிட்டி ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப சாஃப்டா வச்சிருக்கோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பிளட் சர்க்குலேஷனை கூட என்ஹான்ஸ் பண்ணும். நல்ல பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்றதால உங்களுக்கு அந்த குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் மூடிட்டு நல்ல ஃபேஸை வந்து கிளீனா வச்சிருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பே வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி காமிக்கும்.
கொடுத்துருக்கான். இது மட்டும் இல்லாம கடைசியா வந்து நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் 1 2 10 20 அப்படி கிடையாது. 50 SPF 50+ சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன். இந்த சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் போடுறதால வாட்டர் ப்ரூஃப் ஆயிட்டு நான் ஸ்டிக்கி கிரீஸா இல்லாம நம்ம ஸ்கின் வந்து அப்படியே எண்ணெய் வரியுது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல நான் ஸ்டிக்கியா ஆக்கிடும். அண்ட் இது வந்து எல்லா டைப் ஆஃப் SPF 50+ வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே போகும்போது இந்த வெயில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த 6 ஸ்டெப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு குட்டி பாக்ஸஸ்ல இந்த பேக்ல அரேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும். செகண்ட் ஸ்க்ரப் நம்ம பண்றது 3 to 4 minutes ஆகும். மூணாவது ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஜெல் போட்டோம்னா 2 to 3 minutes எடுக்கும். மசாஜ் கிரீம் வந்து 10 to 15 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ணி அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு சிந்தனையும் எந்த யோசனையும் இல்லாம நல்லா மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நம்ம கிளீன் அண்ட் பியூர் ஆக்கிக்கலாம். அடுத்தது 5th ஸ்டேஜ் வந்து ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு அப்படியே நீங்க சும்மா படுத்தீங்கன்னா போதும், நல்லா தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா 6th வந்து சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனால பண்ணி ஸோ டோட்டலா இது 30 to 40 நிமிஷம்குள்ள இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்லயே இவ்வளோ அழகா பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் ஸ்கின் டாக்டரால டெஸ்ட் ஆயிட்டு மைக்ரோ பிக்மெண்டேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சரோட எல்லா டேமேஜ் ஆன ஸ்கின் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி நம்மள அழகா வச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் வாமினி ஃபேஷியல் கிட். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த 3 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதை பத்தி சொல்லிட்டேன். சார், நான் வந்து கீசோல் பத்தி பேசட்டுமா சார்? பேசுங்கம்மா. இல்ல எவ்வளவு டைம் இருக்கு? ஏகப்பட்ட நேரம் இருக்குது. 40 நிமிஷம் இருக்கு, நீங்க பேசலாம். 40 நிமிஷம் இருக்கா சார்? சரி, ஓகே. ஸோ கீசோல் ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு கீசோல் ப்ராடக்ட்ஸ் பத்தி டைம் இருந்தா பேசலாம், இல்லைன்னா விட்டுலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா டைம் இருக்கிறதால கீசோல் ப்ராடக்ட்ஸை பத்தி பேசுறேன். என்னன்னா கீசோல் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் கீ டு யோர் சோல். இந்த கீசோல் வந்து ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லா பசங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். ஸோ 12 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம இது கட்டாயம் யூஸ் பண்ணணும். அந்த காலத்துல வந்து கிளாத் அந்த மாதிரி இது பண்ணி ஹைஜீனிக்கே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே மாறியாச்சு. ஸோ இந்த கீசோல் ப்ராடக்ட் பத்தி நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு சேஃப் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இந்த ப்ராடக்ட் வந்து 7 லேயர்ஸ். இது வந்து ஃபுல்லா பருத்தி காட்டனால செஞ்சிருக்காங்க. ஏன்னா இது நான் எதுக்கு திரும்ப நான் நிறைய வாட்டி கீசோல் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு கூட இந்த கீசோல் ப்ராடக்ட் பத்தி எதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன்னா, யாருக்காவது ரீச் ஆகல, இல்லைன்னா திரும்ப சொன்னா இன்னும் நல்லா பதியும்ல, அதனால. ஸோ இது வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்கு, மீதி ப்ராடக்ட்ஸை விட இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த ஆனியான் சிப். ஆனியான் சிப்போட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இட் வில் நாட் அலவ் மைக்ரோப்ஸ் டு மல்டிப்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உதிரம் வெளியே வந்ததுனாவே அதுல நிறைய மைக்ரோப்ஸ் கட்டாயம் சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா பாக்டீரியாஸோட வேலையே என்னன்னா மல்டிப்ளை ஆகிறது தான். ஸோ ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆச்சுனாவே அது thousands, crores, millions அந்த மாதிரி அன்கவுண்டபிள் நம்பர்ஸ்ல அது மல்டிப்ளை ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஃபேஸ்ல வந்து மைக்ரோப்ஸ் இது டெவலப் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரேஷஸ், இச்சிங், தேவையில்லாத நிறைய இது பண்ணும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆனியான் சிப் அது மேல லேயர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட ஃபர்ஸ்ட் லேயரே பாத்தீங்கன்னாலும் காட்டன் தான். இது வந்து பாலிப்ரோபிலின் பிளாஸ்டிக். அடுத்த நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கணும்னா இதை ஒரு வாட்டி வாங்கிட்டு அடுத்த தட் இஸ் மார்க்கெட்ல விற்கிற ரொம்ப பிரபலமா போகிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதோட மேல லேயர் வந்து பாலிப்ரோபிலின் பிளாஸ்டிக். அப்படின்னா நம்மளுடைய பிவிசி டோரோட சிங்கிள் லேயர். அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக்னா ஹீட்டா எமிட் பண்ணும். ஸோ அந்த அது வந்து இன்னும் ஹீட்டை எமிட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்,
நிறைய நிறைய டைப் ஆஃப் என்ன சொல்ற ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். லைக் சர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், உள்ள வந்து பொண்ணு ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டாயம் பசங்க கிட்ட வந்து தடுக்கணும். பசங்க வந்து சொல்ல முடியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கே வந்து ஒரு கூச்சமா இருக்கு, என்ன எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கட்டாயம் பசங்க கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும். இதுல வந்து 7 லேயர் ஆஃப் காட்டன்ஸ் இருக்கு. டாப் ஷீட்டே வந்து சாஃப்ட் காட்டன் சர்ஃபேஸ். அடுத்த லேயர் தான் ஆனியான் சிப். ஆனியான் சிப்போட வேலை மைக்ரோஸை வளர விடாம பார்க்கும். மூணாவது லேயர் பாத்தீங்கன்னா ஏர் லைட் பேப்பர். அந்த ஏர் லைட் பேப்பர் என்ன பண்ணுன்னா பிரீத் பண்ண யூஸ் ஆகும். அப்படின்னா அந்த காத்து நல்லா போயிட்டு அதனால சேஃபா வச்சிருக்கோம். அடுத்தது வந்து சூப்பர் சேஃப் பாலிமர் அப்சார்பன்ட் லேயர். இப்போ வந்து மீதி ப்ராடக்ட்க்கும் இந்த அப்சார்பன்ட் லேயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இதுல நானே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊத்துனோம்னா இந்த ஜெல் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகும். ஆனா அந்த ஜெல் வந்து இன்னும் சூடை கிரியேட் பண்ணும், வார்மா இருக்கும். ஸோ வார்மா இருந்தாலே உங்களுக்கு வந்து அப்சார்பன்ட் பவர் வந்து ஜாஸ்தியா இருந்தா கூட இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இதுவும் அப்சார்பன்ட் பவர் ஜாஸ்தி. ஆனா இது ஜில்லுன்னு வச்சிருக்கோம் நம்மள, ஆனா அது வந்து இன்னும் சூட கிளப்பி விடும். அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா அடிஷனல் ப்ளூ லேயர். அப்படின்னா ஸ்டிக் பண்றதுக்கு. இப்போ கரெக்டா ஸ்டிக் ஆகலைன்னா கூட அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நல்லா ஸ்டிக் பண்ணி நம்மளுடைய இனகாமெண்ட்ல அவ்வளோ நல்லா ஃபர்மா ஸ்டிக் ஆகி ரொம்ப பிரச்சனை கொடுக்காம இருக்கும். ஸோ தி பேக் ஃபிலிம் ரிலீஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா ரிலீஸ் பேப்பர் அப்படியே ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காம ஈஸி ரிலீஸ் பேப்பர். ஸோ இந்த 7 லேயர்ஸ்மே வந்து நம்மள ரொம்ப சேஃபா அழகா நம்மளுடைய அந்த 3 days வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள ரொம்ப சேஃபா நம்மள காப்பாற்றும். ஸோ இது வந்து எல்லாரும் இப்போ வந்து மீதி ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. இது வந்து டபுள் எக்ஸல். டபுள் எக்ஸல் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு 8 to 9 hours வரைக்கும் இது பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல். இது ஆர்டினரியா வந்து நல்லா அப்சர்வேட் பண்ணோம். பட் 6 to 7 hours தான். இது 8 to 9 hours வந்து பார்க்கும். இப்போ எல்லாரும் வந்து நைட்டுக்காக கேட்கறதால நம்ம கம்பெனி வந்து இந்த லாங் எக்ஸ்ட்ரா லாங் நாப்கின்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் பேண்டிஸை வந்து கவர் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லாங். அது மட்டும் இல்லாம இது நம்ம வந்து நினைக்கலாம், எதுக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுத்துட்டு இதை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் இக்கனாமிக்கலா ஆக்குறதுக்காக ஸோ 30-35 rupeesக்கு வந்து இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டே மட்டும் நீங்க சும்மா இதுக்காக வச்சுக்கிறதுக்காக இது வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்து 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல், அதுக்கப்புறமா டபுள் எக்ஸல், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா லாங், அதுக்கப்புறமா இந்த ரெகுலர் காம்பி ரெகுலர் பேண்ட். ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான, இட் இஸ் ரியலி கீ டு யுவர் சோல். நம்ம சோலுக்கு ஒரு சாவி தான் இந்த ஈசோல் ப்ராடக்ட்ஸ். ஈசோல் ப்ராடக்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. காஜல், லிப்ஸ்டிக், லிப் பாம், நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ், அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம ஈசோல்ல வந்து லிங்கரிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நல்ல சாஃப்ட் டச் காட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் மெயினா எல்லா பசங்களுக்கும் இந்த அவேர்னஸ் வரணும்னால இன்னைக்கு நான் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் பத்தி பேசினேன். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க ஆரத்தி மேடத்துக்கு. அற்புதம், ரொம்ப அருமையா எல்லாத்தையுமே விளக்கமா என்ன டவுட் எல்லாத்தையும் வந்து பேசி சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு வேணும். என்ன காரணம்னு கேட்டா, அவங்க சொன்ன மாதிரி கூச்சத்துல அவங்க ரகசியமான விஷயங்களை அவங்க யாரோடும் பகிர்ந்து கொள்வதில்லை. இதனால என்ன ஆகுறாங்கன்னு கேட்டா, நிறைய பெண்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு, நிறைய கேன்சரு, நிறைய பெண்களுடைய அந்த ரகசிய நோய்கள், அதெல்லாம் வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள். இதையெல்லாம் பார்த்ததை நம்ம பிரியங்கா மேடம் இந்த கீசோலை கையில் எடுத்தாங்க. இந்த கீசோல் வந்த பிற்பாடு நம்ம ஆசிய பெண்கள் பொலிவா இருக்கிறாங்க. நம்ம பெண்கள் பார்க்கும்போது அவங்க எல்லா மேடைகளும் பார்த்தா மின்னறாங்க, பயங்கரமா மின்னுறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் அதை வந்து தெரியாம இருக்கிறாங்க. தெரிஞ்சா இன்னும் யூசேஜ் நல்லா இருக்கும். பாருங்க, முருங்கா கிரீம் அவங்களை எவ்வளவு தூரம் சைனிங்கா தூக்கி காமிக்குது.
அந்த கிரீம் வந்து எவ்வளவு நல்லதுங்கிறத அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் எவ்வளவு நல்லதுன்னு அவங்க பேசி காமிச்சிருக்காங்க. அதனால நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிரியா மேடம் பேசினாங்க, அடுத்தது வந்து நம்ம ஆதி மேடம், 2 பேருமே சிறப்பா பேசியிருக்காங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அம்மா. யாருக்கேனும் இதுல சந்தேகங்கள் இருந்தா அல்லாவிட்டால் வாழ்த்துறை சொல்ல விரும்பினா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்த்துவதற்கு நீங்க தாராளமா வாழ்த்துறை வழங்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வாங்க வாங்கம்மா. சார் இன்னைக்கு வந்து நம்ம விமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து 2 பேரும் பிரியா மேடமும் ஆர்த்தியும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசினாங்க. பிரியா மேடம் முதல்ல அந்த எதுக்கு நம்மளுடைய ஸ்கின் கேர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏஜிங் எப்படி, நம்ம 100% நேச்சுரல் ப்ராடக்டான டே அண்ட் நைட் சீரம் பத்தி இதை விட பெஸ்டா வந்து பிரியங்கா மேடம் அடுத்தது நம்ம பிரியா மேடம் தான் இதை பெஸ்டா பேச முடியும். எவ்வளவு டெப்தா யாருமே பேசல சார் இது வரைக்கும். நம்மளும் நிறைய ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெப்த்ல போய் லைஃப் ஸ்டைல சார்ந்து அந்த ப்ராடக்ட வந்து அவங்க சொன்னது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் தான் இது அப்படியே வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சர்க்கிள் ஆஃப் பீப்புள் அந்த யூடியூப் நம்ம சர்க்குலேட் பண்ணலாம், நிச்சயமா அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப டெப்த் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ பிரியா மேடம். நீங்க மறுபடியும் வந்து அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கீசோல் ப்ராடக்ட் எதுனாலும், ஹைஜீன் ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், இல்ல லாண்டரிஸ் ஆகட்டும், எதுனாலும் நீங்க நிச்சயமா வந்து அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அப்புறம் நம்ம ஆர்த்தி பண்ணி இன்னைக்கு வந்து முரிங்கா, நிறைய பேர் முரிங்கா சோப் வந்து யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா அது யூஸ் பண்ணும் போதுதான் பாருங்க அவங்க ஃபேஸ் எவ்வளவு பிரைட்டா இருக்கு. உள்ள என்ட்ராகும் போதே நாங்க எல்லாருமே சொன்னோம், பெரியதார் கூட சொன்னாரு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பேசும். நமக்கே தெரியும் ப்ராடக்ட் எப்பொழுதுமே பேசும். அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு முரிங்கா ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு, ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஆர்த்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதையும் தாண்டி நேரம் வந்ததுனால சானிட்டரி நாப்கின் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளவு வேண்டாம், எஸ்பெஷலி நம்ம இந்த சேஃப் அண்ட் லாங் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப கிறிஸ்பா, அது டெவலப் ஆகாது, பாக்டீரியா டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கே அநியாயக்கூடிய ரீசனை வந்து ரொம்ப அழகா குயிக்கா கிறிஸ்பா சொன்னாங்க. தேங்க்யூ ஆர்த்தி. நீ சீக்கிரமா வந்து உடான் கிளாஸஸ் முடிச்சு நீ நிர்ஜரா ஆகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லா சார்பாகவும் நான் ஒரு வாழ்த்துக்கள் வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம டீம்ல விமன் எம்பவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைஞ்ச நிர்ஜரா தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. சோ உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிச்சயமா நீ அந்த டாப்புக்கு வரணும்னு ஒரு ரிக்வெஸ்டோட தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சிறப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நண்பர்களே, இந்த கூட்டம் வந்து ஓன் எம்பவர்மெண்ட்ல நாளுக்கு நாள் வந்து அவங்க பேச்சாளர்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு 2 பேருமே வந்து கலக்கி எடுத்தாங்க. மகா சொன்ன மாதிரி சொல்ல கூச்சக்கூடிய விஷயங்களை வந்து பெண்கள் மத்தியில இது சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்லி இன்னைக்கு அவங்க காமிச்சிருக்காங்க. சொல்லக்கூடிய விஷயம் தான், தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. நான் நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். வேற யாருக்கேனும் டைம் இருக்கு? நல்ல ஒரு 2 பேருக்குமே வந்து வாழ்த்து சொல்லி இந்த கூட்டத்துல வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா நேற்றுக்கு இரவு சொல்லும் போது பிரியா மேடத்தை பத்தி ரொம்ப சொன்னாங்க. மகா சொன்னது மிகையல்ல, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிட்டாங்க. ஆர்த்தி மேடம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்க. அவங்க நல்ல வெல் எஜுகேட்டட், மல்டி டேலண்டட் லேடி. அதையும் மகா பொழுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மல்டி டேலண்ட் இருக்குங்கிறத அவங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் வளரட்டும் என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை நிறைவு பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயார்சன் சொல்லி